வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம் சார். சில விஷயங்கள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்திய அரசியல்ல. குறிப்பா இந்த ஆம் ஆத்மி கட்சியில என்ன சார் நடக்குது? ராகவ் சர்தா உள்ளிட்ட எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில சேர்ந்திருக்காங்க. இது எத்தகைய மாற்றத்தை உருவாக்கும்? குறிப்பா அடுத்த ஆண்டு இறுதியில வரக்கூடிய பஞ்சாப் தேர்தல்ல என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில். இல்ல சேதுராமன், சுருக்கமா சொல்ல போனா பஞ்சாப் தேர்தல் தான் அடிப்படை காரணம் ஒண்ணு. இரண்டாவது, அரவிந்த் கெஜ்ரிவாலோட இது பாத்தீங்கன்னா, அவரோட இது அதாவது அவர் கட்சி நடத்துற விதம் கடந்த 5 ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம். அவர் கிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க, அவர் கட்சி கூட அவரோட கட்சியை வளர்த்தவங்க, அவங்களுக்கு இடையே எல்லாம் ஒரு தாராறு ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. அதில் ஒருத்தட்டேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு குட்டி குரூப்புக்குள்ளே வந்துட்டார், ஒரு சின்ன குரூப்புக்குள்ளே. அந்த சின்ன குரூப்பில் வந்தப்புறம் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, அதாவது கேஜ்ரிவால் கட்சியோட கேடரோட மற்ற தலைவர்களோட தொடர்பு குறைஞ்சிட்டே போகிறது. இரண்டாவது, அவருக்கு எல்லாரு மேலேயும் சந்தேகம். மூணாவது, அவரே என்ன அடுத்தது செய்யணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ லோயர் சிபிஐ கோர்ட்டில் அவருக்கு அந்த லிக்கர் ஸ்கேம் இருக்குது பாருங்க, லிக்கர் பாலிசி மாற்றுறதுக்காக லிக்கர் கம்பெனி, தெலுங்கானா இருக்கிற சில கம்பெனி மூலமாக பணம் வசூல் செய்யப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு. அதில் இவர் லோயர் கோர்ட்டில் இவர் மேலே ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லி இவரை விட்டாங்க. இவர் மேலேயும் விட்டுட்டாங்க, அந்த கவிதா மேலேயும் விட்டுட்டாங்க. ஆனால் என்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு உங்களுக்கு மணி ட்ரெயில் இருக்குது, இதை விசாரணைக்கு பண்ணணும், அதனால தான் பேல் கூட கொடுக்க மறுத்தாங்க. அதனால் கட்சிக்குள்ளே என்ன தோணுதுன்னா, டெல்லியில் தோத்த பிறகு இந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஏதாவது ஃப்யூச்சர் இருக்கா? அப்படி ஃப்யூச்சர் இருந்ததுன்னா இவர் கேஜ்ரிவால் என்ன பண்ண போகிறாரு? இப்படி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்வாதி மாலிவால்னு இவர் கூட அந்த இயக்கத்திலேருந்து ஆரம்பித்தவர், கூடவே இவங்க கூட இருந்தவங்க, அவரோட நடந்த சம்பவம். அதாவது இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட வீட்டிலேயே இவருக்கு வேணுங்கப்பட்டவர் அவரை அடித்ததாக புகார். ஸ்வாதி மாலிவால் அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் ஆகிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூசிட்டு இருக்கு, அதாவது புகைஞ்சிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் பஞ்சாபில் பாருங்க, 117 தொகுதி உள்ள பஞ்சாப் சட்டசபையில் 92 பேர் ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏஸ். அதில் பெரும்பாலும் எம்எல்ஏக்கள் என்னன்னா, அமைச்சரின் மீது ஒரு அதிருப்தி, முதல்வர் பகவத் சிங் மானோட அதிருப்தி, அங்கேயும் ஏதோ ஒன்று புகைஞ்சிட்டு இருக்கு. இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேஜ்ரிவால் எந்த ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ ராகவ் சட்டாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ராகவ் சட்டா டெல்லி தேர்தலில், முதல் தேர்தலில் 2013 தேர்தலில் அங்கே எலெக்ட் ஆகி வந்தார். அதுக்கு பிறகு பஞ்சாப் முழுமையாக அவர் தான் பார்த்துட்டாரு. அவர் கூட இன்னொரு தலைவர் சண்டீப் பாட்டக், அவர் உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட், போல் அனாலிசிஸ், போல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டி கிடைச்ச அமோக வெற்றிக்கு பின்னாடி இந்த 2 பேர், ராகவ் சட்டா, சண்டீப் பாட்டக், 2 பேர் ராஜ்யசபா மெம்பர். எங்கேயோ ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணாரு, முதல்ல ராகவ் சட்டாவை பஞ்சாப், இப்போ பாருங்க, பகவத் மான் நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அப்புறம் சில பழக்க வழக்கங்கள் காரணத்தினால அவரால் அதிகமாக கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை. அதாவது ஆஃப்டர் 7 PM நோ சிஎம்பாங்க. அவர் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க முடியல, இதனாலே ஒரு அதிருப்தி. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராகவ் சண்டா நாத்தின பிறகு இந்த எம்எல்ஏஸுக்கும் அந்த சிஎம்முக்கும் கேஜ்ரிவாலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் கிடையாது. கூடவே சண்டீப் பாட்டக்கையும் தள்ளி வச்சுட்டாங்க. இவர் சிறையிலேருந்து வந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, ராகவ் சட்டாவை அந்த இடத்துலேருந்து எல்லா பதவியிலேருந்து நாத்திடுறார், பஞ்சாபில் அட்வைசர் பதவியிலேருந்து. ஸோ இது திறந்து 2-3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதில் இவர் மேலே வந்த குற்றச்சாட்டு வந்த போதோ எது வந்த போதோ ராகவ் சட்டா ஒன்று இவரை டிஃபெண்ட் பண்ணிட்டு பேசலை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் என்ன நினைக்கிறாரு, சரி கடைசியாக என்ன பண்ணுறாரு, டெப்டி லீடர் பதவியிலே நாத்திவிட்டார் இவரை. அவருக்கு என்னென்னா, எம்எல்ஏஸோட தொடர்பு அதிகம் ராகவ் சட்டாக்கு. அவருக்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு
என்ன சொல்றது, 123 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு. அவ்வளோ பெரிய ஃபாலோயிங் அவருக்கு. ஸோ அவர் தானே அப்புறம் அவர் மக்களோட சில பிரச்சனைகளை எடுத்து எடுத்து போட்டிருந்தார். அதெல்லாம் இவருக்கு பிடிக்கல. அதை விட பெரிய விஷயம் என்ன சேத்துராமன், கடந்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் மேல் அவையில் சீட்டுக்கு காலி ஆகுதோ, ஆம் ஆத்மி பார்ட்டி தரப்புலேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்குவது. இது கேஜ்ரிவால் பண்ணிட்டு இருக்காரு. இதனால கட்சியில் தொடர்ந்து வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, இப்போ ராகவ் சட்டாவோ சண்டிக் பாட்டாவோ கட்சிக்காக வேலை செஞ்சவங்க. மற்றபடி இவங்க போட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை காட்சி கொடுத்துட்டு விலைக்கு ராஜ்யசபா சீட்டு விலைக்க மாதிரி இருந்தது. இதை வச்சுட்டு ஆம் ஆத்மி பார்ட்டிலேயே ஒரு சர்ச்சை, இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, இவங்கெல்லாம் என்ன நம்ம இயக்கத்திலையும் வரல, அண்ணா ஹசாரே மூமெண்ட்லேயும் வரல, இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய கேள்வி வந்தது. ஆனால் இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டுக்கல. ஏன்னா கட்சிக்கு பணம் தேவை. இப்போ என்ன நடந்துக்கு பாருங்க, எல்லாத்தோடைய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்போ இது அவர் என்ன பண்ணாரு, ராகவ் சட்டா வெளியில் தள்ளிலாம் போட்டோம், நமக்கு அவர் தேவையில்லைன்னு இவர் வச்சுட்டார். ஆனால் ராகவ் சட்டா என்ன பண்ணாரு, அவருக்கு புரிஞ்சது கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த எம்பிஸும் பார்க்குறாங்க ஃபியூச்சர் என்ன இருக்குது, கேஜ்ரிவால் முழுமையாக தப்பி வருவார்னு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இந்த லிக்கர் ஸ்கேமோ லிக்கர் கேட்டோ இதுலேருந்து வெளியில் வருவார் நம்பிக்கை கிடையாது. சரி, சின்ன கோர்ட்டில் முடிஞ்சிடுது. ஆனால் இந்த சிபிஐயோ இடியோ அந்த மேட்டரை விட போகிறதில்லை. ஏன்னா பண ட்ரெயில் இருக்கு சொல்லி தானே அவங்க போனாங்க. ஸோ இந்த மேல் கோர்ட்டுக்கு வரும்பொழுது ஹைகோர்ட்டில் இது இதாகிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். இந்த நிலைமையில் இவர் நினைச்சா ராகவ் சட்டா வண்டி போயிடுவார்னு. அவர் சரி, அவர் போட்டோம் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார், அதிருப்தி உள்ள எல்லா எம்பிகளோடையும் பேசி, ராஜ்யசபா எம்பியோடு பேசி, கரெக்டாக அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் என்ன சொல்லுவதோ, அதாவது 2/3 வந்து ஒரு இன்னொரு கட்சியில் மர்ஜ் பண்ணலாம்னு சொல்லி இவர் பிஜேபியில் கொண்டு வந்து மர்ஜ் பண்ணிட்டார். இது காரணம் என்ன, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பொறுத்த மட்டும் அங்கே ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிர்த்து காங்கிரஸ் இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் நம்ம அந்த எதிர்கட்சி இடத்த நம்ம கடைப்பிடிக்கணும், அந்த ஸ்பேஸ். அதுக்காக இந்த மாதிரி ராகவ் சட்டா மாதிரி புதுமுகங்கள் தேவை. இதில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட பஞ்சாபில் பிளவு ஏற்பட்டதுன்னா அது நமக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்லி இவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன விஷயம்னா, இப்போ இந்த 92 எம்எல்ஏ இருக்காங்க பாருங்க. இதில் நான் கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு 45-50க்கு மேலே உள்ள எம்எல்ஏஸ்ல ராகவ் சட்டா ஆளுங்க. இப்போ பகவத் மானே எந்த பக்கம் இருப்பார் தெரியாது. அவர் எடுத்த உடனே கேஜ்ரிவால் பக்கம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. பட் அவருக்கும் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா கேஜ்ரிவால் எப்போதுமே கண்டு வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் கேஜ்ரிவாலுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. கேஜ்ரிவாலுக்கு சண்டிகர்லேயே பங்களோலாம் போட்டு கொடுத்துருக்காரு பகவத் மான். அப்பப்போ நிதி தேவை என்னவோ அதெல்லாம் பஞ்சாப்லேருந்து போயிட்டுருக்கு. பஞ்சாப் பிஸ்னஸ் பண்ணிட்டதெல்லாம் பணம் எடுக்கப்படுறது. கேஜ்ரிவாலை பற்றி என்ன முதல்ல இருந்த ஒரு இமேஜ் இருந்தோ அந்த இமேஜ் இன்னைக்கு கிடையாது. இப்போ யாருமே நம்ம தயாராக இல்லை கேஜ்ரிவால் ரொம்ப நேர்மையான அரசியல்வாதின்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபியூச்சர்னு பார்க்கும் பொழுது இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி எப்படி தாக்க வைப்பார், பிளவு ஏற்பட்டதுன்னா எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பகவத் மான் பேரை சொல்லி அடுத்த ஓட்டு கிடைக்குமா, இந்த மாதிரி சந்தேகம்லாம் கிளம்பியிருக்கு. இந்த மாதிரி சந்தேகம் கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகவ் சட்டா வந்து ஒரு நபர் இல்லை, ஆம் ஆத்மி பார்ட்டியில் தொடர்ந்து இருக்கிற ஒரு கிரைசிஸோட ஒரு இது. அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள தொடர்ந்து ஒரு சிக்கல். அதுக்கு முக்கிய காரணம் கேஜ்ரிவால் தான். பாருங்க, பிஜேபி ரெய்டு பண்ணாங்க, இடி காமிச்சாங்க, சிபிஐ காமிச்சாங்க, எல்லாரும் காமிச்சு ஒன்றும் உள்ள வரலைங்க. அவங்க கட்சி ஃபியூச்சரை பார்க்குறாங்க. இப்போ கேஜ்ரிவால் நியமிக்கப்பட்ட ராஜ்யசபா மேல் சபை உறுப்பினர்கள் கூட இந்த பக்கம் வந்துட்டாங்களே. அது பெரும்பாலும் இவர் நியமனம் பண்ணவங்க எல்லாம் பிஸ்னஸ்மேன். அவங்களுக்கு என்னடான்னா ஆட்சியில் இருக்கணும், ஆட்சியில் தாக்கு பிடிக்கணும். அடுத்த வரப்போகிற தேர்தல், பஞ்சாப் தேர்தல் 2027 வருது, பிப்ரவரி மார்ச்சில் வந்துடும். அதில் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா ஒன்றும் பெருசாக விளம்பரம் அதிகமாக இருக்குது. ஆம் ஆத்மி பார்ட்டி விளம்பரம் எல்லாத்துலேயும் போகிறது, எல்லா பேப்பர்லேயும் வருது, தமிழ்நாட்டு பேப்பரில் கூட போடுறாங்க. ஆனால் போட்டு அங்கே பஞ்சாபில் என்ன பிரயோஜனம்? இப்போ பாருங்கள், அங்கே முக்கிய பிரச்சனை என்னென்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ரெண்டாவது போதைப்பொருளை கம்ப்ளீட்டாக ஒழிப்போன்னு சொல்லி வந்த ஆட்சி இது. தமிழ்நாட்டில் எப்படி போதைப்பொருள் பெருமையாக பேசப்பட்டதோ இந்த தேர்தலில், அங்கேயும் அதை பேசப்படுறது.
அதுல இவர் என்னவோ பண்ணேங்கன்னு சொல்றாரு பகவத் மான். இருந்தும் போதையோட இது குறையலைங்க தாக்கம். அதுல இப்போ ஒரு மினிஸ்டர் மேல கம்ப்ளைண்டே இருக்கு, இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் அவரும் ஈடுபட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து பிஜேபிக்கு லாபகரமா இருந்தா கூட அது உள்ள வெடிச்ச விஷயம் அது. இந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன சார் நடக்குது? ஏன்னா முதல் கட்ட தேர்தல்ல பாத்தீங்கன்னா 90% அதிகமான வாக்குப்பதிவு சதவீதம் நடந்திருக்கு. இது வந்து எதை காட்டுதுன்னு சில பேர் சொல்றாங்கன்னா, பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. சில பேர் வந்து அப்படி இல்ல, டிஎம்சி தான் திரும்ப வரும்னு சொல்றாங்க. இந்த நிலையில இன்னைக்கு கூட வந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பெரிய அளவுல ஒரு ரோட் ஷோவை கல்கத்தாவில் நடத்திருக்காரு. இது எத்தகைய மாற்றத்தை இரண்டாம் கட்ட தேர்தலை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே நேரத்துல முதல் கட்டத்துல இருந்த அளவுக்கான வாக்கு சதவீதம் இரண்டாம் கட்டத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கட்டாயமாக ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கு மேற்கு வங்காளத்தில். என்னன்னா மக்கள் மத்தியில் ஒரு தைரியம் வந்திருக்கு. என்ன தைரியம்னா, நான் கேட்ட ஆச்சரியமா இருக்கும், தைரியமா போய் ஓட்டு போடலான்னு, நமக்கு விருப்பம் உள்ள பார்ட்டிக்கு போடலான்னு. நீ கேட்பீங்க, என்னங்க இது, என்ன இது ஒரு பெரிய மாற்றமா, ஏன் முன்ன போட முடியாதா? மக்கள் நினைச்ச கட்சிக்கு தானே போடுறாங்க. பணத்தை வாங்கிட்டோ வாங்காமையோ, தமிழ்நாட்டில் பணத்தை வாங்கிட்டும் போடுறது இல்லை, பணத்தை வாங்காமையே போடுறாங்க, ரெண்டும் இருக்குது. மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்து, ஒரு சரி இதுதான் நமக்கு நல்லது, இது நல்லது இல்லை நினைக்கும் பொழுது ஆட்சி மாறுவது, பணம் எவ்வளோ செலவழிச்சாலும். ஆனால் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற நிலைமை சேத்துராமன் நமக்கெல்லாம் புரியாது. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி நிலைமை நம்ம பார்த்தது இல்லை. தொடர்ந்து ஒரு 40 வருஷமா அங்கே நடக்கிறது என்னன்னா, தேர்தல் களத்தில் எப்போதும் வன்முறை. அண்ட் வன்முறை செய்வர்கள் யார் கேட்டிங்கன்னா, யார் டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அவங்க செய்வாங்க. இப்போ 1970 அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, சித்தார்த்த சங்கர் ரேன்னு ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் இருந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 1967 இந்த நக்சலைட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. அதை நொறுக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தார்த்த சங்கரையோட அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்முறை நடந்தது. அதில் பல இளைஞர்கள் போலீஸ் ஓட இதில் பலியானார்கள், பல போலீஸ்காரர்களும் பலியானார்கள் நக்சலைட்டோட வன்முறையில். இது நடந்ததெல்லாம் 70. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு டவுன் ஆச்சு இந்த அரசியல் வன்முறை காரணமே. 1900 அந்த வன்முறையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கேடர்லாம் வன்முறையில் ஈடுபட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்கோ அதை அமுக்கிறதுக்கோ போலீஸ் தரப்பிலேருந்து வன்முறை நடத்தப்பட்டது. 1977 கம்யூனிஸ்ட் ஆட்சி பிடிச்சாங்க. அவங்க பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிலைமை மாறி போச்சு. என்னன்னா, அவங்களுக்கு எதிர்த்து யாருமே ஓட்டு போட போக முடியாது. இந்த மாதிரி அவங்க தொடர 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்தாங்க. 1970 2011 வரையில் இருந்தான். யாராவது அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டால் அவங்க விரலை வெட்டி விடுறது, அந்த கிராமத்துக்கு தீ வச்சிடுறது, இந்த மாதிரி ஒரு பயமுடுத்தியத்தினால் என்ன ஆச்சு, மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டு போடணும், இல்லைன்னா இப்போ ஒன்றுமே போடாமல் வீட்டில் இருந்துருவாங்க, ஏன்னா போனால் நம்மளை அடிச்சுடுவாங்களோன்னு. இந்த பயம் பாருங்க என்ன ஆச்சு, மமதா அதை வந்து ஒரு விதமாக இடதுசாரி கட்சிகளோட இந்த மாதிரி ஒரு ஆட்சியை முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது அவங்களுக்கு பெரிய கிரெடிட்டு. ஏன்னா ரொம்ப அட்டூழியம் நடந்தது. இங்கே இடதுசாரி கட்சிகள்லாம் நம்ம நினைப்பது என்னன்னா, ஏதோ பெரிய புத்திஜீவிகளும் பெரிய அறிவாளிமாகவும் பெரிய தத்துவ ஞானி மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, பியோர் குண்டாயிசம், பியோர் வன்முறை. அதை தடுக்கிறேன்னு சொல்லி தான் மமதா வந்து 2011 ஜெயிச்சாங்க. திரிணாமுல் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் மாற்றிடுவோம் நம்ம வந்து. அவங்க அப்போ கொடுத்த ஸ்லோகன் என்னென்னா, 2011 நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம், ஆனால் பழி வாங்க மாட்டோம்னு. அது பங்காளி மொழியில் பத்லா ஆர் பதிலானா மாற்றுறது, பதிலா இல்லைனா ரிவெஞ்சு, அதே நேரத்தில் பதில்னா மாற்றுறது. அப்போ மமதா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, மாற்றம் தேவை மேற்கு வங்காளத்து 2011. ஆனால் யார் மேலேயும் பழி வாங்க மாட்டோம்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் நடந்தது என்னவோ வேற. மமதா ஆட்சிக்கு வந்த பிறகு இதே தான் தொடர்ந்தது. என்னன்னா, இதே மாதிரி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. திரிணாமுலுக்கு எதிர்த்து யாராவது ஓட்டு போட்டால் கையை வெட்டிடுறது, காலை வெட்டிடுறது. ஏன்னா வாஜ்பாய் டயத்தில் இடதுசாரி கட்சிகள் இந்த மாதிரி செய்தவர்களெல்லாம் கொண்டு வந்து கை வெட்டி கால் வெட்டி விரலாம், விரலில் எந்த விரலால் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த விரலால் வெட்டுவது, அவங்களெல்லாம் கொண்டு வந்து எக்ஸிபிஷன் பண்ணாங்க டெல்லியில் மமதா. அப்போ வாஜ்பாய் ஆட்சியில் இருந்த பொழுது
அப்ப என்ன சொன்னாங்க, சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி எல்லாம் இடதுசாரி கட்சிகளோட இருக்காங்க, அதனால வன்முறையை தடுக்கிறதுக்கு வழியே இல்லாம இருக்கு பெங்காலுக்கு, அந்த மாதிரி வங்காள பிரதேசத்தை தான் நான் விடுவிக்க வந்திருக்கேன்னு சொல்லி ஜெயிச்சாங்க. பெரிய மாற்றம் வரப்போறது நினைச்சாங்க. ஆனா மக்கள் மேற்கு வங்காள மக்கள் பார்த்தது என்னன்னா ஏமாற்றம். அதுக்கப்புறம் இந்த வன்முறை தொடர ஆரம்பிச்சு. இது தொடர்ந்து ஏன்னா அதிகமாயிட்டே போச்சு. இவங்க ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. எது இடதுசாரி கட்சிகள் செஞ்சாங்களோ 30 வருஷத்துக்கு மேல அதை இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் எடுத்த நடவடிக்கை காரணத்தினால 2-3 விஷயம் ஆச்சு. ஒன்று, ஓட்டர் லிஸ்ட்ல பாருங்க, செத்தவங்க பேர் கிடையாது, அங்க இல்லாதவங்க பேர் கிடையாது, போலி ஓட்டு கிடையாது, பூத ஓட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க, கோஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் 2400 கம்பெனிஸ் மேல சிஆர்பிஎஃப் அனுப்பிச்சாங்க. அவங்க ஓரோரு பூத்தையும் போய் கார்டு பண்ணாங்க. அது தவிர இந்த பயமுடுத்திட்டு மோட்டார் சைக்கிளில் சுத்துறவங்களெல்லாம் பிடிச்சி போட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுனால மக்களுக்கு என்ன வந்துருது, ஓஹோ ஒரு பெரிய மாற்றம் நிஜமாவே வருது, அந்த அந்த உற்சாகத்தில் தான் ஓட்டு போட வந்தாங்க. கூடவே அந்த பயமும் இருந்தது, எஸ்ஐஆர் பிறகு நம்ம ஓட்டு போடாமல் போனால் நம்ம பேர் வெட்டுப்படுமோன்னு. அது ஒரு பெரிய காரணம். எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஒரு இது வந்துருது என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஓட்டு இருக்கோ இல்லையோ பரவாயில்லன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் எஸ்ஐஆர் பிறகு பயந்து போயிட்டாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ ஓட்டர் கார்டு தேவை, ஓட்டர் கார்டு இருந்ததுன்னா போய் ஓட்டு போட்டு வந்துடலான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய காரணம். ஆனால் கூடவே தைரியம் வந்துருச்சு. முன்னெல்லாம் என்னன்னா, எந்த இலக்கா இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு தொகுதி வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தனக்கு சாதகமாக ஓட்டுறாங்க இல்லைன்னா இந்த திரிணமூல்கார குண்டாஸ் எல்லாம் போய் அங்கே பாம்பு விட்டு எரிஞ்சிருவாங்க, இல்லை வன்முறை செயலில் ஈடுபடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர பயப்படுவாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா சேத்துராமன், எல்லாரும் போய் வெளியில் வந்து தைரியமாக ஓட்டு போட்டிருக்காங்க. கூடவே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் முடிந்த பிறகும் இந்த இராணுவ வீரர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. 500 கம்பெனிஸ் இருக்க போகிறது தேர்தல் முடிந்த பிறகும். ஏன்னா அங்கே எப்படி வன்முறை நடக்கும்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும், தேர்தல் போது நடக்கும், தேர்தல் பிறகு நடக்கும். இதெல்லாம் மாற்றி அமைச்சதுனால மக்கள் மத்தியில் ஓட்டு போட இது வந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி மமதாவோட 15 ஆண்டு காலம் அது பார்த்தாச்சு, அவங்க கொடுத்துட்டதெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் மேற்கு வங்காளத்தோட அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளின் பிரச்சனை, மகளிருக்கான பாதுகாப்பு. எது தமிழ்நாட்டிலும் பெரிய விஷயம். அது தமிழ்நாட்டில் இந்த தரம் வந்து இந்த மகளிருக்கு பாதுகாப்பு, பாலியல் தொல்லை. ஒரு காலத்தில் மேற்கு வங்காளத்தில் பாலியல் தொல்லையே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் நைட்லலாம் கூட லேடிஸ் போலாம், ஒன்றும் ஆகுது. நான் கல்கட்டாவில் நானே பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று குஜராத், ஒரு டயத்தில் மும்பை, மேற்கு வங்காளம், கல்கட்டா அப்படி இருந்தது. அவங்களாம் ஃப்ரீயாக போவாங்க, வேலைக்கு வந்துட்டு போவாங்க, லேட்டாக போவாங்க, 10-11 மணி நீங்கள் பார்க்கலாம் பெண்மணிகள் நடமாட்டம். ஆனால் இன்னைக்கு மேற்கு வங்காளம் அப்படி இல்லை, மாறி போயிடுச்சு. பாலியல் தொல்லை அதிகரிச்சுட்டே போகிறது. அதில் என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா, அந்த தொல்லையில் ஈடுபட்டவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி இருக்கிற உறுப்பினர்களோட தொடர்புள்ளவர்கள், இல்லை ஆளுங்கட்சிக்காரர்களே. இப்போ சந்தேஷ் கல்லின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டோம், திரிணமூல் கட்சி தலைவர்கள் பாலியல் தொல்லையில் அந்த சந்தேஷ் கல்லி கிராமத்தில் என்ன அட்டூழியம் பண்ணாங்க. ஆனால் மமதா வந்து என்னன்னா, தான் தீதி மேலே இருக்காங்க, தான் வேற கட்சி வேற. ஒரு டயத்தில் ஜோதி பாசு பெருத்தலைவர், அவர் வெள்ளை தோத்தி போடுவார், அதில் ஒன்றும் கசையாது, ஒரு கருப்பு புள்ளி கூட இருக்காது. அவரை குற்றம் சொல்லக்கூடாது. இது மற்ற இடதுசாரி கட்சிகளோட பிரச்சனை, மார்க்சிஸ்ட் தலைவர்கள் செய்கிற கொடூரம்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மேலே உட்காந்துட்டு இருக்க ஒரு அவர் தானே. அதே மாதிரி மமதா இருக்காங்க, ஆனால் மமதா நல்லவங்க, மக்களுக்காக செயல்படுறாங்க, தீதிப்பாங்க, அதாவது அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நடக்கிற அட்டூழியங்களில் என்னென்னா, இன்னொரு என்ன விஷயம் சேத்துராமன், புதுசாக ஒன்றுமே பண்ணலை, வசூல் தான். அவன் வசூல் பண்ணுவாங்க, எதுக்கெடுத்தாலும் வசூல். இந்த வசூல்லே ஆயிடுத்து. என்ன ஆயிடுத்துன்னா, அந்த வசூல் வாங்கி அந்த வசூல் படம் இருக்கு பாருங்க, அதில் திரிணமூல் காரகர்களுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சுடுத்து, பங்கு சண்டை. ஸோ இந்த தடவை தேர்தலில் என்னன்னா, பிஜேபி வர்சஸ் டிஎம்சி இல்லை, டிஎம்சி வர்சஸ் டிஎம்சி, திரிணமூல் காங்கிரஸ்குள்ளேயே தகராறு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 15 வருஷம் பார்த்துட்டோம்,
கொஞ்சம் மாற்றி தான் பார்ப்போமே, மாற்று ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த காரணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் முதல் கட்ட தேர்தலில் 152 தொகுதிகளில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை பார்த்தீங்க. இந்த மாற்றம் ஆன பிறகு பிரதமர் ஓப்பனாக சொல்கிறார், பாருங்க தைரியமாக மக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, இந்த தடவை ஒரு இடத்துல கூட ஒரு பாம்பு விழல, ஒரு வன்முறை சம்பவம் நடக்கல, திருப்பி மீண்டும் ஓட்டு கூட பூத்து கூட திருப்பி எந்த பூத்துலயும் திருப்பி ஓட்டு தேவைப்படல. இதெல்லாம் கண்டு மமதா கொஞ்சம் அசந்து போயிட்டாங்க. அப்ப என்னாச்சு, இந்த திருட்டு ஓட்டு நின்று போச்சு. திருட்டு ஓட்டு அளிப்பவர்கள் பேரு அந்த இது லிஸ்ட்ல இருந்து போயிடுது, பட்டியல இல்ல. இதை தவிர்த்து தைரியமா மக்கள் ஓட்டு போடுறாங்க. மூணாவது, மமதாவோட மவுசு குறைஞ்சிடுச்சு. நாலாவது விஷயம் என்னன்னா, இப்ப தேர்தல் ஓட்டு போட்ட பிறகு இந்த இவிஎம்ல பெட்டி மாத்திடுவாங்களோன்னு பயம். அதனால பாத்தீங்கன்னா அதை கார்டு பண்றதுக்கு தனியாக 200 கம்பெனி சிஆர்பிஎஃப் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ வரப்போற ஏன்னா மமதாக்கு இன்னொரு பயம் என்னன்னா, சரி எப்படியா இருந்தாலும் ஆட்சி பிடிச்சிடுறான் வச்சுக்காங்க. ஏன்னா அங்க 2094 இருக்கு தொகுதி, அங்க 147 தாண்டிடுச்சுன்னா நீங்க ஆட்சி பிடிச்சிடலாம். ஆனா அதே நேரத்தில் 294, இந்த 294ல 147 இருந்தா பிடிச்சிடலாம், அதுக்கு மேல. ஆனா மமதா என்ன நினைக்கிறாங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சி 100 தாண்டித்து வச்சுக்கோங்க, 120 130 சப்போஸ் ஆட்சி பிடிக்க முடியல, ஆனா 120 130 கிட்ட வந்துருச்சுனா கூட அவங்க மமதா 4வது முறை முதல்வரான பிறகும் அந்த ஆட்சி நீடிக்கிறது கஷ்டம். ஏன்னா திரிணாமுலுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்னால திரிணாமுல்ல விளைவு ஏற்பட்டுரும். இப்போ நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டி பத்தி சொன்னீங்களா, அதே இது திரிணாமுல்ல நடக்கும். இது மமதாக்கு பயம் இருக்குது. காரணம், மமதா புதுசா ஒண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. இதே சரி 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், இதை தரேன் அதை தரேன், இதாக இருக்க வழிய மேற்கு வங்காளத்தில் உள்ள பிரச்சனைகள், சேலஞ்சஸ், அதுக்கு என்ன செய்ய போறாங்க ஒன்றும் பதில் கிடையாது. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் தைரியமாக ஓட்டளிக்க வந்தது. இது இப்போ அடுத்த வர தேர்தல் 152 தொகுதி இருக்குது, ஏப்ரல் 29ஆம் தேதி. பெரும்பாலும் கல்கட்டா மகாநகரத்தை ஒட்டியுள்ள தொகுதிகள், அக்கப்பக்க தொகுதிகள், ஹவுடா அந்த மாதிரி ஏரியா தொகுதிகள். இது வந்து மமதாவோட ஸ்ட்ராங் ஏரியா. அது அவ்வளோ ஈஸி இல்லை, பிஜேபி கவுக்க முடியாது. இருந்தும் இன்னைக்கு பிரதமரோட ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. அதில் பல பெண்மணிகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு மாற்றம் வந்தால் நல்லது தோணுது. ஆனால் அது சொல்கிறதுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் வெளில சொன்னால் திரிணாமுல்காரங்க வந்து அடிப்பாங்க. இப்போ என்னன்னா மமதா இரிட்டேட் ஆகிறாங்க. இப்போ அவங்க போட்டியிடுற பவானிபூர் தொகுதியில் அவர் வந்துட்டாரு, சுவேந்து அதிகாரி. அவர் தான் கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட். சுவேந்து அதிகாரி மமதாவோட திரிணாமுலோட இருந்தவர். இப்ப நந்திகிராம்ல தோக்கடிச்சாரு, நந்திகிராம்ல 21ல தோக்கடிச்சாரு மமதா. இப்ப திருப்பி நந்திகிராம்ல அவர் இருக்கிறாரு, பவானிபூர்ல இருக்கிறாரு. நேற்று இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு என்ன நடந்ததுன்னா, பவானிபூர்ல 2 பேரோட மீட்டிங் பக்கத்துல. அவரோட குரல் லவுட் ஸ்பீக்கர்ல கேட்ட உடனே இவங்க மூட் அவுட், இறக்கி போயிட்டாங்க. கல்கத்தா போன்ற இடங்கள்ல மம்தா பானர்ஜியோட கை ஓங்கி இருக்க சூழ்நிலையில 2ஆம் கட்ட தேர்தல்ல இத்தகைய ஏதாவது ஒரு பெரிய அளவிலான மாற்றம் எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, இத மக்களுக்கு தைரியம் வந்துருச்சு. என்ன தைரியம் வந்திருக்குன்னா, மனசுல நினைக்கிற மாதிரி ஓட்டு போடணும்னு தைரியம் வந்துருக்கு. அப்படி ஓட்டு போட்டா ஒன்றும் விளைவு இருக்காதுன்னு ஒரு தைரியம் வந்திருக்கு. அந்த தைரியம் எப்படி செயல்படும்? மமதாக்காவே உயிர் கொடுக்க யார் காத்துட்டு இருக்காங்க? மூணாவது விஷயம் என்னன்னு தெரியுமா சேத்துராமன்? திருப்பி பாரதிய ஜனதா கட்சி பங்காளிகளோட கட்சி இல்லை, மேற்கு வங்காளத்து கட்சி இல்லை, இது அகில இந்திய கட்சி, வடநாட்டு கட்சி, இந்திக்காரர்கள் கட்சி, இந்த ஒரு பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அது ஃபெயில் ஆயிட்டு வருது. இப்போ இதே பிரச்சாரம் தான் அங்கேயும் நடந்தது, பிஜேபிக்கு எதிர்த்து தமிழ்நாட்டிலையும். இது வட இந்திய கட்சி, இந்தி திணிக்கிற கட்சி, அந்த கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் தமிழர்கள் இல்லையா? அந்த மாதிரி இந்த தடவை மேற்கு வங்காளத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லாம் மேற்கு வங்காள தலைவர்கள். அப்புறம் அதுல ஒரு புதுசா மமதா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இது வட இந்தியா கட்சி, இவங்க வந்துட்டாங்கன்னா மீனெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா மேற்கு வங்காளத்துல மீன் அதிகமா சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அது இதெல்லாம் ரொம்ப அமக்கலமா சாப்பிடுவாங்க. மீன் அவங்களுக்கு அதை என்ன சொல்லுவது, தமிழ்நாட்டில் சொல்லணும் நீர் வாழைக்காய் மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். அவங்க பூஜையிலையும் இருக்கும், அவங்க சாமி கும்பிடும் போது இருக்கும், எல்லாத்துலேயும் மீன் இருக்கும்.
இது அவங்க பரம்பரை. ஆனா மம்தா இதை கிளப்பி விட்டாங்க. பாஜக வந்ததுன்னா எல்லாரையும் இது பண்ணிடுவாங்க, சைவ உணவு சாப்பிட வச்சிருவாங்க. இதை சொன்ன போது பிஜேபி எம்எல்ஏஸ், அதாவது எம்எல்ஏஸும் சரி கேண்டிடேட்ஸாக கையில் மீனை தூக்கின்னு கேம்பெயின் பண்ணாங்க. அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, நாங்கள்லாம் மீன் சாப்பிட்றவங்க தான் என்ன பேசுகிறாங்க. ஸோ கேம்பெயின் இந்த லெவலுக்கு போயிருக்கு. ஸோ இப்படி அதனால்தான் பிரதமர் என்ன பண்ணாரு, மீட்டிங்கில் அந்த மீனையே சப்ஜெக்டாக வச்சிருந்தார். இவ்வளவு நீங்கள் வந்து மீன் மேற்கு வங்காள, அதாவது வங்காளிகள் மீனுக்கு உணவாக எடுத்துக்கும் பொழுது இன்னைக்கு ஏன் அவ்வளோ பற்றாக்குறை இருக்கு மீன் ப்ரொடக்ஷனுக்கு மேற்கு வங்காளத்தில்? எதற்காக ஆந்திர பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராலேருந்தும் குஜராத்திலேருந்தும் மீன் வருது லோக்கல் டிமாண்ட் மீட் பண்ணுறதுக்கு? ஏன் இதிலேயே தனிகாலில் நிற்க முடியல மேற்கு வங்காளம்? மத்திய அரசு மீன் உற்பத்தி அதிகப்படுவதான பல திட்டங்கள் இருக்கு, அது எதையுமே மமதா அமல்படுத்தலை. மோடிக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த தரம் ஒரு ஒரு இது வந்துருச்சு. மக்கள் சொல்றாங்க, இது என்ன பாலிடிக்ஸ், இது பண வசூல் நடக்குது, பயமுடுத்தி அதட்டி இதட்டி பண வசூல். இதுல என்னன்னா போட்டி வந்து மமதா இல்லைன்னா அவங்க அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி, அவர் காத்துட்டு இருக்காரு, எப்ப மமதா இறங்குங்க, போறோம் அத்தை நீங்க இறங்குங்க, இப்ப நான் எடுத்துக்கிறேங்கிறார் அவர். சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. குறிப்பா 2ஆம் கட்டம் வந்து பெரிய அளவுல வாக்கு சதவீதம் இருந்தா நல்லபடியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு நம்புவோம். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.